வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் 26ஆம் தேதி சோபக்கிருது வருஷம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். 1 மணி 22 வரையிலே மத்தியானம் 1:22 வரை ஹஸ்தம். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். தேய்பிறை பிரதமை திதி பகல் 2:45 வரையிலே மத்தியானம் 2:45 வரைக்கும் தேய்பிறை பிரதமை திதி. அதன் பிறகு துதியை என்றால் 2ஆம் பிறை. தேய்பிறையிலே வருகின்ற 2ஆம் பிறை திதி துதியை மதியம் 2:45. யோகம் சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று முழுவதும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. பகல் 12 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி, மீனத்தில் சூரியன் புதன் ராகு. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசியில் குரு வலுவாக அமைந்திருக்கிறது. 11ஆம் இடத்திலே 3 கிரகங்கள், 12ஆம் இடத்திலே 3 கிரகங்கள், 6ஆம் இடத்திலே சந்திரன் கேது சேர்க்கை. ராசியில் குரு. ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே இருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 11ஆம் இடத்திலிருந்து சனி ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால கொஞ்சம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படலாம். சளி பிடிக்கும், இருமல் வரும். சளி இருமல் ஜாஸ்தியா இருக்கும் மேஷத்துக்கெல்லாம். என்ன காரணம் அப்படின்னா, ஜென்ம குருவினால படுத்து தானே. ஜென்ம குருவினால அதெல்லாம் வராது. சனி ராசியை பார்க்குது 3ஆம் பார்வையா. கும்பத்திலிருந்து 3ஆம் பார்வையாக சனி ராசியை பார்ப்பதால் சனி பிடிச்சதோ சளி பிடிச்சதோ அப்படின்னு ஒரு பழம். சனி வந்ததுக்கு சனி ஏதோ பண்ணுதுன்னா முதல்ல அதுக்கு சிம்டம் என்னன்னா சளி பிடிக்குமா. சளி பிடிச்சாலே சளி பிடிச்சா மாதிரிமா. இப்போ அந்த ப்ராப்ளம் இருக்கு மேஷத்துக்கு. எனவே இப்பொழுது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஆனால் இந்த 11ஆம் இடத்து கிரக சேர்க்கை உங்களை அடிக்கடி வெளியூர் பயணம் மேற்கொள்ள வைக்கும். எங்கேயாவது வெளியூர் போயிட்டே இருப்பீங்க, சும்மாவே இருக்க மாட்டீங்க. வியாபாரம் நன்றாக நடைபெறும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். திருமண வயதில் உள்ள மேஷ ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறும். திருமண வயதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு திருமணம், அல்லது உங்கள் குடும்பத்தில் யார் திருமண வயதிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணத்தை நீங்கள் இருந்து நிச்சயம் செய்வீர்கள். நல்ல செய்திகள் வந்து சேரும். செல்வ செழிப்பு ஏற்படும். பெரிய அளவில் செல்வ செழிப்பு ஏற்படும். 2 குடைவன் 11ஆம் இடத்திலே 11 குடைவனோடு இணைந்திருக்கிறது. 2, 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் 11ஆம் இடத்தில் ஒன்றாக சேர்ந்து. 2 குடைவன் அப்படின்னா மேஷத்துக்கு யாரு? 2ஆம் வீடு சுக்கிரன் வீடு. 2 குடைவன் சுக்கிரன், 11 குடைவன் சனி. இந்த சனி சுக்கிரன் சேரும் பொழுதுதான் மேஷத்துக்கு பணம் நிறைய வரும். இப்ப அந்த மாதிரி இருக்குட்டேன் போறோம், என்னால முடியல விட்டுருங்க அப்படின்னா கூட விடமாட்டாங்க. அப்படி ஒரு டிமாண்ட் உங்களுடைய திறமைக்காக. நீங்க ஒரு டாக்டர்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு எவ்வளவு பேஷண்ட் பார்க்க முடியும்? 50 பேர் பார்க்கலாம். இல்லை ஓபி இபி எல்லாம் சேர்த்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பார்த்தா 100 பேஷண்ட் பார்க்கலாம். ஆனால் உங்களை பார்க்கறதுக்கு 200 பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் உங்களுடைய திறமைக்காக கிடைக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு டாக்டர்னு சொல்றேன், எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். அதனால் பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வரும். ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 5ஆம் இடத்திலே சந்திரன் கேது, 10ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் சனி, 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் ராகு, 12ஆம் இடத்திலே குரு. இந்த கிரக அமைப்பு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. புதிதாக வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். சித்திரை பிறந்த உடனே கிரகப்பிரவேசம் செய்து விடுவீர்கள். புதுமனை புது விழா சித்திரை பிறந்த உடனே பண்ணுவீங்க. தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நீங்கள் இடமாற்றம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அலுவலக நிமித்தமாக வேறு ஊரிலே சென்று வசிக்க வேண்டிய ஒரு அவசியம் சிலருக்கு ஏற்படலாம். உங்களுடைய வேலையிலே இடமாற்றம் ஏற்படலாம். அல்லது நீங்கள் இன்னும் சற்று வசதியான இடம் வேண்டும். இருக்கிற இடம் பத்தல, வீடு சின்னதா இருக்கு, இன்னொரு எக்ஸ்ட்ராவா 2 ரூம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே வேற இடத்துக்கு மாறுவீங்க. அபிஷியல் ஆர் பர்சனல் ரீசன்ஸ்க்காக வீடு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போலேருந்தே வீடு பார்த்துட்டு இருங்க. வருஷ பருப்பு ஏப்ரல் 14 முடிஞ்ச உடனே வீடு மாற்றிருங்க. இதெல்லாம் நடக்க போகிறது. இன்றைய நாள் அதற்கான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். 4இல் சந்திரன் கேது, 9இல்
செவ்வாய் சுக்கிரன் சனி, 10ல் சூரியன் புதன் ராகு, 11ல் குரு. எனவே இது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உங்கள் தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். தொழிலை மேலும் விரிவுபடுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கும். தொழிலுக்கு தேவையான நிதி வசதி ஏற்படும். நிதி பற்றாக்குறை என்பதே இருக்காது. தாராளமாக பண வசதி கிடைக்கும். கடன் கேட்டாலும் கிடைக்கும். எனவே தொழிலை நன்கு சிறப்பாக செய்யக்கூடிய, இன்னும் விரிவுபடுத்தக்கூடிய நல்ல நேரம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். குடும்பத்தாரின் மகிழ்ச்சி உங்களை இன்னும் மகிழச் செய்யும். ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் 3ஆம் இடத்திலே கேதுவோடு இணைந்திருக்கிறது. எனவே சற்று மன உளைச்சல் ஏற்படும். தேவையில்லாததை பற்றியெல்லாம் கவலைப்படுவீங்க. சம்பந்தமே இல்லாததை பற்றியெல்லாம் கவலைப்படுவீங்க. எதை பற்றி கவலைப்பட வேண்டுமோ அதை பற்றி கவலைப்பட்டால் பரவாயில்லை. ஆனால் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பல விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். தயவு செய்து கவலைப்படாதீர்கள். நீங்க கவலைப்பட்டதால ஒன்றும் மாறப்போறது. உங்களுடைய ஹெல்த் தான் அஃபெக்ட் ஆகும். அதனால கவலையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. மகிழ்ச்சியை நீங்களாகவே வரவழைத்துக் கொள்ள வேண்டும். பொழுதுபோக்கு அம்சங்களிலே ஈடுபாடு ஏற்படுத்துங்கள். ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டா ஏதாவது பண்ணுங்க. மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்கள். அல்லது ஏதாவது நகைச்சுவை படங்களை பாருங்கள். பழைய நகைச்சுவை படங்கள் எல்லாம், திரைப்படத்துல வர நகைச்சுவை காட்சிகளை எல்லாம் போட்டு பாருங்க. காமெடி சீன்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க. காமெடி சம்பந்தமான புக்ஸ் எல்லாம் படிங்க. ஜோக்ஸ் புக் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் படிங்க. உங்களுடைய மனதை திசை திருப்புவதற்கு இந்த நகைச்சுவை உங்களுக்கு பயன்படும். மனிதனுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் சிரிப்பு. ஆடு சிரிக்காது, மாடு சிரிக்காது, நாய் சிரிக்காது, பூனை சிரிக்காது, குதிரை சிரிக்காது. ஆனா மனுஷன் மட்டும் சிரிப்பான். அதனால சிரிக்கணும். சிரித்து வாழ வேண்டும். பிறர் சிரிக்க வாழ்த்தினார். அதனால இன்றைய நாள் சிரிக்க பழகிக் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாள். நிறைய வரும்படி வரும். பண வரவு ஜாஸ்தியா எதிர்பார்ப்பதை விட அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பெரும்பாலான கிரகங்கள் நன்மை செய்யும் விதத்திலே அமைந்திருப்பது ஒரு யோகம். 3-12 கூடைய புதன் நன்மை செய்யாத கிரகம். கடகத்துக்கு நன்மை செய்யாத கிரகம் எதுன்னா புதன். ஏன்னா அது 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி. உங்களுடைய நல்ல நேரம் பாருங்க. இப்ப அது போய் நீச்சமாயிடுச்சு. நன்மை செய்யாத கிரகம் நீச்சமடைந்தால் தீமை நடக்காது. தீமை நடக்கவில்லை என்றாலே நன்மை தான். எனவே இது நன்மை செய்கின்ற நல்ல நாள். வரவு அதிகமாக இருக்கும், செலவு குறைவாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும், சோகம் இருக்காது. மற்றவர்களால் நீங்கள் புகழப்படுவீர்கள், பாராட்டப்படுவீர்கள். உங்கள் திறமைகளை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒரு திறமைசாலி என்பதை உங்களது அலுவலகத்திலே உள்ள மேலதிகாரிகள் புரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். You will get due recognition. மிக சிறப்பான நல்ல நேரம், மிக அற்புதமான நேரம். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஆரோக்கியத்தில் ஏதேனும் ஒரு சின்ன குறை இருந்தால் கூட அதற்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். வியாபாரம் நன்றாக நடைபெறும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். சந்தோஷமாக இருப்பீர்கள். மனம் தெளிவாக இருக்கும். மனதிலே எந்தவித குழப்பமும் இல்லாமல், கவலைகளும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களிலே மிகுந்த கவனம் தேவை. எதை வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணாலும் குடிக்கலான்ற மாதிரி இருக்கக்கூடாது. 100% உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு அது நல்லதா, தீமை செய்யாதா, இது நல்ல சுத்தமான தயாரிக்கப்பட்டதா, ஹைஜீனிக் ப்ரிப்பரேஷன்ல பண்ணதா, எங்கு தயாரிக்கப்படுகிறது, எங்கு விற்கப்படுகிறது என்பது போன்ற விவரங்கள் தெரியாமல் எதையும் வாங்கி சாப்பிடாது. சாப்பாட்டு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கு. ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற மிகச்சிறப்பான நாள். மே 1 அடுத்த குரு பெயர்ச்சி. 1/5/2024 அடுத்த குரு பெயர்ச்சி. அதுவரையிலே துலா ராசிக்கு வியாழ நோக்கம் இருக்கிறது. இப்பொழுது திருமணத்திற்கு முயற்சி செய்தால் உடனே நிச்சயமாகும். மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லறம் நல்லறமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். 5ஆம் இடத்திலே 5 குடைவரோடு
ராசி அதிபதியும் 7 குடைவனும் இணைந்திருப்பது ஒரு யோகம். 1, 5, 7 ஆகிய வீடுகளுக்கு அதிபதிகள் 5ஆம் இடத்திலே இணைந்திருப்பதால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும். துலார் ராசி இளவயது தம்பதியினருக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். அல்லது உங்கள் வீட்டில் யாருக்கு இப்பொழுது குழந்தை பிறக்கும் வயதில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிறக்கும். வம்ச விருத்தி ஏற்படும். 5ஆம் இடம் வலுவாக இருப்பதால் வம்ச விருத்தி. வாழையடி வாழையென வந்தது கூட்டம் தனி என்பார்களே, அதே போல உங்களுடைய வம்சம் விருத்தி அடையும். அதை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீர்கள். வியாபாரம் நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கல் சரியான விகிதாச்சாரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சம்பள உயர்வு, வேலை மாற்றம், பதவி உயர்வு போன்றவை நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களெல்லாம் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 11ஆம் இடத்திலே சந்திரன் பாக்யாதிபதி 11ஆம் இடத்திலே இருக்கிறது. 4ஆம் இடத்தில் 3 கிரகம், 5ஆம் இடத்தில் 3 கிரகம் என கூட்டமாக கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து அதன் மூலமாக பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் விருச்சிக ராசிக்கு செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். புதிதாக வீடு, மனை, நிலம் போன்ற அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். திருமண வயதில் இருந்தால் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். திருமணமான இளம் வயதினராக இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். உற்றார், உறவினர், நண்பர்கள் என பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியம் சீராகும். ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அதெல்லாம் காணாமல், இடுப்பு வலி, முதுகு வலி, ஷோல்டர் பெயின்லாம் இருந்தால் இப்போ சரியாயிடும். யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ்னா யோகால ரொம்ப ஈஸி. உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க யோகா ஒரு நல்ல வழி. அழகா அந்த பத்மாசனத்தில் போட்டு இப்படி உட்காந்துட்டு மூச்சு பயிற்சி பண்ணி மூச்சை நல்லா இழுத்து பிராணாயாமம் பண்ணாலே சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் பர்ஃபெக்டா. பிராணாயாமம் பண்ணுவது என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக 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 முக்கியமான மூச்சு பயிற்சி. நல்லா இழுத்துட்டு அப்படியே வச்சுக்கணும் விடாம கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் மெதுவாக விடணும். அந்த மெதுவாக விடும் பொழுது ஒரு நாசி துவாரத்தை மூடிக்கொண்டு இன்னொரு நாசி துவாரம் வழியாக காற்று வெளியேற வேண்டும். அதுக்கப்புறம் இன்னொரு நாசி துவாரத்தை பொத்தி கொண்டு இன்னொரு நாசி துவாரம் வழியாக காற்றை வெளிவிட வேண்டும். முறைப்படி இதையெல்லாம் செய்து யோகா தெரிந்தவர்கள் யாரேனும் உங்களுக்கு பயிற்சி அளித்தால் இன்னும் நல்லது. யோகா பயிற்சி பெறுங்கள், யோகா கற்றுக்கொள்ளுங்கள். தினசரி பத்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு பிராணாயாமம் செய்தாலே ஹெல்த் நல்லா. பிபிலாம் வரவே வராது. பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் இருக்கு, அதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னா யோகா தான். வெறும் பிராணாயம் நீ பெரிய இந்த ஆசனங்கள்லாம் போட்டு தலைகிழனுக்கெல்லாம் அவசியம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ். வெறும் பத்மாசனத்தில் உட்கார தெரியணும். ஆள் அப்படி சப்பளம் போட்டுக்கிட்டு பத்மாசனத்தில் உட்காந்து மூச்சை இழுத்து விட்டாலே அதை முதல்ல பண்ணுங்க. ஒரு 3 மாதம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்து யாராவது நல்ல குருவை வச்சுக்கிட்டு கற்று. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 5ஆம் இடத்திலிருந்து ராசி அதிபதி குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்லிணக்கத்துடன் இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் இன்றைய தினம் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். எனவே இது ஒரு மிக அற்புதமான நாள். குழந்தைகளின் நலம் நன்றாக இருக்கும். அவர்கள் நன்றாக இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற தனுசு ராசி இளவயதினருக்கெல்லாம் இப்பொழுது புத்திர சந்தானம் என்று சொல்லப்படுகின்ற மக்கட்பேறு கிடைக்கும். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றது நன்கலம் நன்மக்கட்பேறு. அந்த நன்மக்கட்பேறு சத்புத்திர சந்தானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 2ஆம் இடத்திலே 2 குடைவனும் 11 குடைவனும் இணைந்திருப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி. 6 குடைவன் 3ஆம் இடத்திலே நீச்சமடைந்து விட்டதால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பழைய பாக்கி வசூலாகும். உங்கள்கிட்ட யாராவது கடன் வாங்கிட்டு கொடுக்காம இதோ தரேன் அதோ தரேன் அப்புறம் தரேன் அப்படின்னு டபாச்சிட்டு இருந்தாங்கன்னா இப்போ கொடுத்துருவாங்க. அந்த பணம்லாம் வந்துடும். பழைய பாக்கியெல்லாம் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் கேட்குற நேரத்தில் கரெக்டாக அவங்கள்ட்ட பணம் வரும் தாங்க சொல்லி கொடுத்துருவோம். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பம் அமைதியாக. கும்பராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அமைதியாக இருக்க வேண்டும். பேசாதீங்க, பாக்கி எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஆனா பேசும்போது ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். முருகப்பெருமானை வழிபடுங்கள். பஞ்சாமிர்த வர்ணம் அப்படின்னு ஒரு பாட்டு. பஞ்சாமிர்த வர்ணம் என்பது பாம்பன் சுவாமிகள் இயற்றியது.
பாம்பன் சுவாமிகள் 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மகான். முருகப்பெருமானின் தரிசனம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டில் முருகன் தரிசனம் கொடுத்திருக்கார் பாம்பன் சுவாமிகளுக்கு. அந்த பாம்பன் சுவாமிகள் பாடியதுதான் பஞ்சாமிர்த வர்ணம் என்ற பாடல். இந்த பஞ்சாமிர்த வர்ணம் என்னும் பாடலை கிருஷ்ண பட்டர் என்பவர் திருச்செந்தூரிலே கவுண்டர் மடத்திலே உட்கார்ந்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே உள்ள முத்துப்பாட்டி என்பவர் அதை வாசலில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பையன், சின்ன பையன் அங்கேருந்து வரான். அப்படி இடுப்புல கையை வச்சுட்டு ஒரு வேஷ்டி, இடுப்புல ஒரு சிவப்பு துண்டு கட்டிட்டு இப்படி நின்றுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கான். அந்த பாட்டி பார்க்கறாங்க, இந்த பையன் முகம் அவ்வளோ தேஜஸா இருக்கு, யார் இந்த குழந்தை? நம்ம ஊர்ல இப்படி ஒரு பையனை பார்த்ததே இல்லையே திருச்செந்தூர்ல. அவங்க உள்ளூர்காரங்க திருச்செந்தூர். அப்பெல்லாம் ரொம்ப கூட்டம், இந்த பக்கம் வராது இல்லை. பையன் யாரு இப்படி பார்த்த மாதிரி இருக்குது, இவ்வளோ தேஜஸா இருக்காங்க அப்படின்ட்டு அந்த பையன் நடந்து போக ஆரம்பிச்சான். உடனே இந்த முத்துப்பாட்டி துரத்திக்கிட்டே போறாங்க. ஏ தம்பி தம்பி நில்லு, ஏலே பையன் போ. அவங்க அப்படிதான் சொல்றாங்க, பையனா ஸ்லோலி கோ ஸ்லோலி, பொறுமையா போன்றாங்க. இப்போ அந்த மாதிரி பையன் போ இலே தத்திட்டே போறாங்க. கோவில் வாசல்ல போய் அப்படி நின்று திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு அவங்கள கொஞ்சம் நல்லா சுத்தமா பாட சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு போய் மறைஞ்சிடறாரு. முருகன் தரிசனம் கொடுக்குறாரு முத்துப்பாட்டிக்கு. 20ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் நடந்த உண்மை. அப்படின்னா அந்த பஞ்சாமிர்த வர்ணம் பாடல் எவ்வளவு முக்கியமானது அதை நீங்க கேளுங்க. அது ரெக்கார்டிங்ல இருக்கு, டிஎல் மகராஜன் கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். பஞ்சாமிர்த வர்ணம் பாடல் அது ஆடியோல வாங்கி போட்டு கேளுங்க. முருகனுடைய தரிசனம் கிடைக்க பெற்றவர். அந்த பாட்டை கேட்கறதுக்கு முருகனே வந்திருக்காரு திருச்செந்தூர். இன்னும் கொஞ்சம் நல்லா சுத்தமா பாட சொல்லுங்கன்னு போயிட்டாரா முருகன் முத்துப்பாட்டி. எனவே இது ஒரு பெரிய வழிபாடு. பஞ்சாமிர்த வர்ணத்தை ரெக்கார்ட் பண்ணி போட்டு கேட்டுட்டே இருங்க, முருகனே உங்களுக்கு அனுப்பணும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் இணைந்திருக்கிறது. அதனால எந்த ஒரு டெசிஷனா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு எடுக்கணும். அவசரப்பட்டு சட்டால்னு முடிவெடுக்க கூடாது. சந்திராஷ்டமம் இல்லையே, சந்திராஷ்டமம் இல்ல, 7 தான் இருக்கு சந்திரன். 8க்கு வந்தாதான் சந்திராஷ்டமம். நாளைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு, அது வேற. அதை விட இந்த 7 சந்திரன் கேது சேரும்போது தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். சந்திரன் கேது சேர்ந்தா they will take wrong decision. அது எங்க இருக்குங்கிறத பொறுத்துதான் எந்த விஷயத்துல முடிவு தவறாக எடுப்பார்கள். திருமண விஷயத்துல, வியாபாரத்துல, பணம் கொடுக்கல் வாங்கல, எதில் தவறான முடிவு என்பது அது எங்கு சேர்ந்து இருக்கிறது என்பதை பொறுத்து மாறும். ஆனால் தவறான முடிவு எடுக்க வைக்கும் இந்த சந்திரன் கேது காம்பினேஷன். ஆனால் நீங்க ஜாகிரதையா முருகனை வழிபடுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிக் கொண்டிருங்கள். உங்களுக்கு எதுவுமே தீமை நடக்காது. நாளைய விசேஷங்கள். நாளைக்கு சுப முகூர்த்த நாள். ஏர்லி மார்னிங் முகூர்த்தம் 5:30 to 7 மீன லக்னம் முகூர்த்தம். 5:30 to 7 AM நாளை அதிகாலை முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்திலே முகூர்த்தம் வருகிறது. 5:30 to 7 மீன லக்னம் முகூர்த்தம். நாளைக்கு சுப முகூர்த்த நாள். தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.